சில்ட்ரன்ஸு தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்வேன். அதாவது என்னென்னா, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. அது மாதிரி சிட்டுக்குருவி நீ சின்ன பிள்ளைங்க 8 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க. அதுக்கு மேலே எல்லாம் வந்து அந்த 8 வயதுக்கு மேலே இருக்கிறவன் தான் அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் போடுறான். கேவலமாக இருக்குது அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம், பார்க்க முடியல. சரி அதை விட்டுரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், உலகம் பயங்கரமான பேரிடர்களை கொண்டு இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு மேலே பார்த்தலாம் மியான்மர் என்ன நல்லா ஆச்சு, தாய்லாண்டுலாம். இன்னொரு விஷயம் ஒரு ஆய்வு சொல்லுது, ஜப்பான் வந்து கூடிய சீக்கிரத்தில் 3 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் அந்த நிலநடுக்கத்தில் சிக்கி ஒன்றுமே இல்லாமல் போவார்கள் என்று இப்போ எல்லாரும் போயின்னு இருக்கிறாங்க. வேறு வேறு புகலிடம் தேடி. காசாலாம் எப்படி நாசமாக போச்சு. நான் என்ன சொல்கிறேன் செல்லம், அதாவது சிட்டுக்குருவி போல் கட்டுப்பாடு இல்லாமல் நீ சுற்று, ஆனால் சொந்த வீடு உனக்கு ரொம்ப முக்கியம் செல்லம். ஆனால் பாதிங்களெல்லாம் பங்கர் கட்டி வச்சுக்கிட்டான், குண்டு போட்டால் உள்ள போய் பதுங்கிப்பான். நம்ம ஊரில் பசி பட்டினியில் ரோட்டில் செத்துக்கின்னு இருக்கிறோம் செல்லம். தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருச்செல்லாம் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த டெட்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமான நிலையில் முன்னெல்லாம் வராசின்னு இருந்தது, இப்போ மோதின்னு இருக்குது. எப்போ வேணால் நிலநடுக்கம் வரும். உன்னை பாதுகாத்துக்கொள்.